இந்த வீடியோவில் மத்தியமாவோட செகண்ட் லெசன் கிராமர் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். சம்பவிய பவிஷ்யத் கால் அப்படின்னு பார்க்க போகிறோம். பவிஷ்யத் கால்னா முதல்ல வந்து ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்காலம் இல்லையா? எதிர்காலம் ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்கு இல்லையா? சாமானிய பவிஷ்ய கால், சம்பவிய பவிஷ்ய கால், ஹேத்து மந்திர விஷய பவிஷ்ய கால் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குது. நம்ம சாமானிய பவிஷ்ய கால் பிராத்மிக்கில் பார்த்துருக்கோம். சம்பவிய இந்த மத்தியமால பார்க்குறோம். சாமானிய பவிஷ்ய கால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மெயின் வந்தா ஹோங்கா ஹூங்கி, தும் வந்தா ஓங்கே ஓங்கி, வகு எகு வந்தா ஏங்கா ஏங்கி, வே ஏ ஆப் அம்மு வந்தா ஏங்கே ஏங்கி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? மேம் கல் சபரே காவ் ஜாவூங்கா அப்படின்னு வரும்ல. ஜா ப்ளஸ் ஊங்கா அப்படி சேர்ந்து வரும். ஜா ப்ளஸ் ஊங்கா அப்படின்னு வரும். மேம் வந்தால் ஊங்கா வரும், தும் வந்தால் ஓங்கே வரும். அந்த மாதிரி எழுதியிருப்போம் இல்லையா? நம்ம ஞாபகம் இருக்கா? ஆ ப்ளஸ் ஓங்கே ஆ ஓங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருப்போம். இப்போது செகண்ட் டைப் பார்க்குறோம் இல்லையா? இந்த செகண்ட் டைப் சம்பவிய பவிஷ்ய காலில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, இதில் எப்போ வரும்னா பர்மிஷன் கேட்கும்போது, அனுமதி கேட்கும்போது, விருப்பம் சொல்லும்போது, பர்பஸ் நோக்கமாக பேசும்போது, கண்டிஷன் நிபந்தனை பண்ணும்போது, டவுட் சந்தேகம் படும்போது, சஸ்பென்ஷன் அனுமானம் பண்ணும்போது எல்லாம் வந்து இந்த சம்பவிய பவிஷ்ய கால் வரும். சரிங்களா? அது எப்படி மாறும் பாருங்கள். அதே டேபிளில் மெய்ம் வந்தால் ஊங்கா இருந்து இல்லையா? அதில் கா மட்டும் கட் ஆகிட்டு ஊம் வரும். ஃபீமேலாக இருந்தாலும் ஊம் வரும். இதில் வந்து மேல் ஃபீமேல் அப்படின்ற எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. தும் வந்தால் ஓ, வகு எகு வந்தால் ஏ, வே ஏ ஆப் ஹம் வந்தால் ஏம்னு வரும். இதுதான் அந்த ஃபஸ்ட் ஒனுக்கும் செகண்ட் ஒனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஆனால் இது எப்பெல்லாம் வரும் அப்படின்றத பாருங்கள். இது பர்மிஷன் கேட்கும்போது, விஷ் பண்ணும்போது, பர்பஸாக பேசும்போது மட்டும் அந்த டேபிள் வந்து உங்களுக்கு அந்த டேபிளில் இருக்க மாதிரி நீங்கள் பண்ண முடியும். ஆனால் கண்டிஷன் பண்ணும்போதும், கண்டிஷனாக இது பண்ணும்போதும், சஸ்பென்ஷன் அனுமானம் பண்ணும்போதும் நீங்கள் வந்து சம்பவிய பவிஷ்ய கால் இருக்கு இல்லையா? அதை ஃபஸ்ட் ஹாஃபில் எழுதிட்டு செகண்ட் ஹாஃபில் சாமானிய பவிஷ்ய கால் வரும். எப்படின்னா இங்கே பாருங்கள், சம்பவிய பவிஷ்ய காலில் ஆவே இருக்கு இல்லையா? ஆவே அப்படி இருக்குது. ஆனால் தோ வந்து கனெக்டிங் வேர்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து சாமானிய பவிஷ்ய கால் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, பேஜ் தோ அப்படின்னு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அது புரியும். இதே டவுட்டாக வரும்போது என்ன பண்ணணும்? வர்போட நே சேர்த்து எழுதணும். வேறு எந்த சேஞ்சஸும் இருக்காது. வர்போட நே சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து சாமானிய பவிஷ்ய காலாக தான் இருக்கும். செகண்ட் ஹாஃபும் சாமானிய பவிஷ்ய கால். மோஸ்ட் ஆஃப் தி செகண்ட் ஹாஃபு சாமானிய பவிஷ்ய கால். சாமானிய பவிஷ்ய கால்னு என்ன? சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸாக தான் இருக்கும், இந்த தோக்கு அப்புறம் வர்றது. சரியா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். கியா மேம் ஆப்கே சாத் ஆவும்னு இருக்குது. ஆவுங்கான்னு தானே வரணும். இது ஃப்யூச்சர் டென்ஸில். ஆனால் ஆவும் தான் வருது. ஏன்னா வந்து இது சம்பவிய பவிஷ்ய கால், சம்பவிய பவிஷ்ய கால்ன்றதுனால. மேம் ஆப்ஸே ஏக் பாத் பூச்சும் கேட்குறோம், பர்மிஷன் கேட்குறோம், அதனால பூச்சுங்கா இல்லை பூச்சும் இருக்குது. ஆப் ஜல்தி நிரோக் ஹோ ஜாயேம் அப்படின்னு இருக்குது. பகவான் ஆப் பர் கிருபா கரேம், கர் ப்ளஸ் ஏம் கரேம், ஆப்புன்றதுனால ஏம் எழுதணும் இல்லையா? அதனால கரேம் அப்படின்னு வந்திருக்கு. आप जल्दी ஸ்டேஷன் ஜாயேம், நஹிம் தோ காடி நஹி மிலேங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னது? ஒரு கண்டிஷனாக சொல்கிறாங்க. ஒன்று கிடைக்கணும், இல்லைன்னா பர்பஸாக சொல்கிறாங்க. ரெண்டுத்துலேயும் இதில் வரும். நஹிந்தோ இல்லைனா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா இங்கே வண்டி கிடைக்காது சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சம்பவிய பவிஷ்ய கால் கொடுத்துருக்காங்க. ஆப் ஜல்தி ஸ்டேஷன் ஜாயேங்கி இல்லை ஜாயேம் கொடுத்துருக்காங்க. நஹிந்தோ தோ இல்லைனா காடி நஹி மிலேங்கே அப்படின்னு சாமானிய பவிஷ்ய காலில் முடிச்சிருக்காங்க. மேம் அச்சி தரக் படுங்கா, தோ ஜரூரத் பாஸ் போவுங்கா, நான் வந்து நல்லா படிப்பேன். படும் பட் ப்ளஸ் படும், தோ கனெக்ஷன் வேர்டு, ஜரூரத் பாஸ் ஹோங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகர் வே 100 रुपया दे दो मैं यह काम करूँगा. இங்கே வந்து தேம் இருக்கா? தே ப்ளஸ் ஏம் தேம். அது தோ மேம் யஹு காம் கருங்கா. இது வந்து சாமானிய பவிஷ்ய கால், அதாவது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. கோன் ஜானே பகவான் கஹா ஹே, ஜானே ஜா ப்ளஸ் நே ஜானே. இது என்னது? டவுட் வேர்டு. டவுட்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஜா ப்ளஸ் நே ஜானே மட்டும் சேர்த்துட்டு மீதி இருக்கிறத அப்படியே போட்டிருக்காங்க. கோபால் சே கஹோ கி வக் ஏக் கிளாஸ் பானி லாயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகிர் வே கியா கரேம், கர் ப்ளஸ் ஏம் கரேம் சொல்லியிருக்காங்க. எக்ஸசைஸ் பாருங்கள். தேக்னா சி, லானா பிரிங்கு, மாங்கா அப்படின்னா ஆஸ்கு, லிக்னா ரைட்டு, கரீதுனா பையு, ஆனா கம்மு, ஜானா கோ, தேனா கோ, ஸ்டே, டஹர்னா ஸ்டே, கர்னா டூ. இதை வச்சு நம்ம இங்கே சென்டென்ஸ் மேக் பண்ணோம். கியா மேம் உஸ்கே ஏக் கத் லிக்கும், லிக் ப்ளஸ் லிக்கும்.
மேம் வந்துருக்கு இல்லையா, அப்போ ஊம் சேர்க்கணும் இல்லையா. அகர் ஆப் ஹுக்கும் டேஷ் தோ மேம் யஹ் காம் கருங்கா அப்படின்னா ஹுக்கும் ஆர்டர், ஆர்டர் தே ப்ளஸ் ஏம் தேம். ஆப் இருந்தால் கே சேர்க்கணும் இல்லையா, எங்கே எய்ம் சேர்க்கணும். அப்போ மஹங்கே எய்ம் சேர்த்துருக்காங்க, அதனால் புள்ளி வச்சுருக்காங்க. क्या हम पिताजी के साथ काशी जाएं? अगर मैम यह कर डैश दो आप इसी कितने में बजेंगे? खरीदूं क्या मैम आपके लिए थोड़ा गरम दूध लाऊंगा गा வரல, லாவும் மட்டும் தான் வந்திருக்கு. அடுத்தது டஹரே இருக்குது. आप 2-4 दिन और यहाँ டஹரேங்கே அப்படி இல்லை, டஹரே அப்படி தான் இருக்குது. டாக்டர் साहब से कहो कि कल मेरे यहाँ आए देखूं उस लड़कियां மேம் कौन जीता है அப்படின்னு சொல்கிறாங்க. தேக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை பக்கத்தில் எழுதி வச்சுட்டு மெய்ம் வந்தால் உம்மு, தும் வந்தால் ஓ, வகு யகு வந்தால் ஏ, வே ஏ, ஆப் ஹம் வந்தால் எய்ம் அப்படின்னு வரும்ன்றதை இதை மட்டும் 4 மட்டும் எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம அதை ஈஸியாக எழுதிடலாம். फर्स्ट वन பாருங்க, ट्रांसलेशन. अगर हम कोशिश करें दो फल पाएंगे. கண்டிஷன் பண்ணால் நம்ம இது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிஷன்றதுனால தோ வந்திருக்கு, கரேம் போட்டிருக்கோம். இது வந்து சாமானிய வந்திருக்கு, அடுத்தது சம்பவிய வந்திருக்கு, அடுத்தது சாமானிய எழுதியிருக்காங்க. சரியா, சம்பவிய ஃபஸ்ட்டு, சாமானிய அப்படி எழுதியிருக்காங்க. ஷால் ஐ மீட் ஹிம் டுமாரோ ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியா கல் ஷாம் கோ மே ஆசே உசே மிலூம் இன்னும் வந்து சந்திக்கலாமான்னு கேட்குறாங்க. यदि हम उनको प्यार करें दो वे भी हमें प्यार करेंगे. நாம் அவர்களை நேசித்தால் அவர்களும் நம்மை நேசிப்பார்கள். यदि அகர் அப்படின்றனா ஒருவேளை அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மீனிங்காக இருக்கும். எதி ஒரு வேளை அப்படி நடந்தால், டவுட்ஃபுல்லாக வரும்போது இந்த அகர் எதி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மே காட் க்யூர் ஹிம் சூன் வந்து விஷ் பண்ணுறாங்க. பகவான் உசே ஜல்தி ஸ்வஸ்த் கரேன். பகவான் கடவுள் வந்து உங்களை வந்து விஷ் பண்ணுறாங்க. அப்போ கர் ப்ளஸ் ஏ கரேம் போட்டிருக்காங்க. மே கோ அவுட் ஃபார் எ வைல். நான் சிறிது நேரம் வெளியே போகட்டுமா. கியா மேம் தோடி தேர் பாஹர் ஜாவுங்கா. ஊங்கா வரல, ஜாவும் வந்திருக்கு. கியா மேம் தோடி தேர் பாஹர் ஜாவும். என்ன நாம் கொஞ்ச நேரம் வெளியே போகலாமான்னு கேட்குறாங்க. பாஹர் வெளியே, ஜாவும் ஜா ப்ளஸ்வும் ஜாவும். 6th one, நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா. கியா ஹம் சப் மில்கர் காயேம். நம்ம எல்லாரும் சேர்ந்து மில்கர் கலந்து பாடலாமா. ஜாயேம் காயேம் அப்படி சொல்கிறாங்க. 7th one, यदि वह उस घड़ी को नहीं खरीदो दो तुम क्या करोगे. दो வந்திருக்கா, ஸோ அதனால் இது வந்து சாமானிய பவிஷ்யகால், இது வந்து சம்பவிய பவிஷ்யகால். அவன் அந்த கடிகாரத்தை வாங்கவிடில் நீ என்ன செய்வாய். கொஷின் கேட்குறாங்க, அதனால். அடுத்தது 8th one, பணம் இருந்தால் அவன் இந்த புத்தகத்தை வாங்குவான். இருந்தால் ஒரு வேளை இருந்தால், பைசா ஹோ தோ வகு யஹு கிதாப் கரிதேங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சபையில் யார் பேசுகிறார்கள் என்று பார்க்கலாம். தேகேம் இஸ் சபாமேம் கோன் போல்தே ஹேம். 10th one, அவர்கள் அங்கே போனாலும் போகாவிடிலும் நான் கட்டாயம் போவேன். चाहे वे वहाँ जाएं या ना जाएं मैं ज़रूरत जाऊँगा. चाहे वे वहाँ जाएं या ना जाएं போனாலும் போலனாலும் மேம் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஜாயேம்க்கும் என்ன சொல்லியிருக்காங்க, சம்பவியை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் சாமானிய பவிஷ்யகால் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.